ஒரு சிறிய ஊரில் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்த ஒருவன் இருந்தான். எந்த முன்னேற்றமும் இல்லாததற்காக அவன் தினமும் கடவுளை திட்டிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் மனம் கலங்கி காட்டு வழியாகச் சென்றபோது அவனுக்கு முன் ஒரு தேவதூதன் தோன்றியது. இது உனது அதிர்ஷ்ட நேரம். இந்த 9.5 சாக்கு பொற்காசுகள் உன் வாழ்க்கையை வளமாக்கும் என்று கூறி மறைந்தது. அவன் மகிழ்ச்சியில் மயங்கி குதித்து ஆடினான். ஆனால் சில நிமிடங்களில் அவனுக்குள் பேராசை எழுந்தது. இது 9.5 சாக்கு, இதை 10 சாக்காக மாற்றினால்தான் முழுமை என்று எண்ணினான். அந்த எண்ணம் அவனை அமைதியற்றவனாக மாற்றியது. அவன் அன்றிலிருந்து பகல் இரவாக உழைத்து தங்கம், நகை, செல்வம் அனைத்தையும் சேர்த்தான். சேர்த்த அனைத்தையும் அந்த அரை சாக்கில் போட்டான். அந்த ஆசையினால் அவன் குடும்பத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்தான். வாழ்வின் கடைசியில் அவன் தனியாக மந்தமான உடலுடன் அமர்ந்திருந்தான். அப்போது அவனுக்கு உண்மை புரிந்தது. நான் ஏற்கனவே முழுமையான செல்வம் பெற்றவன், ஆனால் பேராசை எனது வாழ்வையே கொள்ளை கொண்டது என்று வருந்தினான். அவன் பெற்றிருந்த 9.5 சாக்கு தான் வாழ்க்கையின் பரிசு என்பதை கண்டறிந்தான். அவனை சுற்றியிருந்த நிம்மதி, குடும்பம், அன்பு இவையே உண்மையான பொக்கிஷம் என்பதை உணர்ந்தான். கருத்து: பேராசை என்பது செல்வத்தை அல்ல, சுகத்தை இழக்கச் செய்கிறது. நம் கையில் உள்ளதை மதித்தால் அதுவே வாழ்வின் உண்மை செல்வம்.